பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். இந்த காலை பொழுதிலும் கூட கர்த்தருடைய வசனத்தை உங்களோடு சேர்ந்து தியானிப்பதற்கு, கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த அருமையான சந்தர்ப்பத்துக்காய் நான் கர்த்தரை துதிக்கிறேன். கடந்த நாட்களிலே நாங்கள் உபாகம புத்தகம் 10வது அதிகாரம் 12, 13 வசனங்களை நாங்கள் ஒவ்வொரு பகுதிகளாக பிரித்து கற்றுக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறோம். அந்த வகையிலே கடந்த என்னுடைய ஒளிப்பதிவின் மூலமாக நான் இந்த வசனத்திலே இருக்கின்ற 3வது பகுதியாகிய அவரிடத்தில் அன்பு கூர்ந்து என்று சொல்லப்படுகின்ற இந்த பகுதியை நாங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். அதாவது உபாகம புத்தகத்தை மோசே யாருக்கு எழுதினார் என்றால், நமக்கு தெரியும், எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களில் அநேகர் வனாந்திரத்திலே முறுமுறுத்து கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் மடிந்து போனார்கள். வனாந்திரத்திலே பிறந்த ஒரு புதிய சந்ததி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளே போவதற்கு ஆயத்தப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை மோசே எழுத்து மூலமாக அதை வடிவமைத்து அதை அந்த புதிய சந்ததிக்கு கர்த்தருடைய வசனத்தை கொடுத்தார். அப்பொழுதுதான் இந்த காரியங்களை அவர் எழுதி கொடுத்தார். அவரிடத்தில் அன்பு கூர்ந்து என்று இந்த வசனம் சொல்கிறது அல்லவா? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோமா? அதாவது இந்த அன்பு எப்படிப்பட்டது என்பதை குறித்து கடந்த ஒளிப்பதிவிலே பேசியிருந்தேன். அது நிபந்தனையற்ற அன்பு. அந்த நிபந்தனையற்ற அன்பை நாம் அவரிடத்தில் வைத்திருக்கிறோமா? அப்படி வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அதனுடைய அளவு என்ன? சிலர் நான் இயேசுவை நேசிக்கிறேன் என்று சொல்லுவார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கை அதை பிரதிபலிக்கும். அவருடைய வாழ்க்கையில் அவருடைய சுபாவங்கள், பேசுகின்ற விதங்கள், அவர்கள் வாழ்கிற வாழ்க்கை அதை காண்பித்து கொடுக்கும். அவர்கள் எந்த அளவுக்கு இயேசுவை நேசிக்கிறார்கள், அல்லது எதற்காக அவர்கள் இயேசுவை நேசிக்கிறார்கள். இந்த ஒளிப்பதிவை பார்க்கிற நீங்கள் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக இருந்தீர்களானால் எதற்காக அன்பு கூறுகிறீர்கள்? அப்பத்துக்கும் மீனுக்கும் போன ஜனத்தை போல ஏதோ ஒரு தேவைக்காக அன்பு கூறுகிறீர்களா? அல்லது நரகத்துக்கு போய்விடுவேன் என்கின்ற பயம் இருக்கிறபடினால் அன்பு கூறுகிறீர்களா? அல்லது சுகஜீவியத்துக்காக அன்பு கூறுகிறீர்களா? அல்லது உங்களுடைய தொழிலிலே நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியை காண்பதற்காக அன்பு கூறுகிறீர்களா? அல்லது எதற்காக அன்பு கூறுகிறீர்கள்? நீங்கள் தேவனுடைய ஊழியக்காரராக இருந்தால் எதற்காக அவருக்காக ஊழியம் செய்கிறீர்கள்? எதற்காக? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக நீங்கள் பண்ணுகிறீர்களா? அல்லது எதற்காக நீங்கள் பண்ணுகிறீர்கள்? சற்று நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். தொடர்ந்தும் கர்த்தர் அவருடைய வசனத்தின் வாயிலாக உங்களோடு இடைப்படுவார். God bless you.